ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆர்கேஆர்டி ஃபேமிலி. இன்றைக்கி செமையான ஒரு மட்டன் பிரியாணி தான் செய்யலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பிரியாணி செய்கிறதுக்குனே வீட்டில் எல்லாம் நம்ம பெரிய பாத்திரம் வச்சுருப்போம். வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை லவங்கம் போட்டு வெங்காயம் இந்தளவுக்கு ரோஸ்டடாக நல்லா வெங்காயம் வதங்கணும். அப்போ தாங்க மட்டனோ சிக்கனோ எந்த பிரியாணி செஞ்சாலும் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ அதுக்கு தேவையான அளவு, நான் இன்றைக்கி 1 kg 1 கிலோ பிரியாணி தான் செய்கிறேன். அதுக்கு தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டியில் செய்கிறீங்களோ அந்தளவுக்கு தக்காளி வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் கிட்ட போட்டுக்கிட்டேன். ஒரு 400 கிராம் கிட்ட தக்காளி போட்டுக்கிட்டேன். தக்காளியும் நல்லா வதங்கி வரணுங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகா போட்டுருங்க. நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மேக்ஸிமம் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. பிரியாணிகளுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே இஞ்சி பூண்டு வீட்டில் அரைச்சி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் வாங்குறதை விட இந்தளவுக்கு நல்லா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கிடணும். வதங்கினோன்னே கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லியில் ஒரு பாதி கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப கொத்தமல்லி போடணும்னு ரொம்ப அவசியம் இல்லை. நல்லா ஸ்லைஸாக சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க சிசரில். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அதோட தேவையான அளவு புதினா எப்போவுமே அரைச்சி ஊற்றுவேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்ட்டு நான் புதினாவை அப்படியே நான் போட்டுட்டேன். ஒரு அரை டப்பா நெய் இருந்தது, அதையும் நல்லா ஊற்றிட்டேன். ஏன் இப்போ ஊற்றுறீங்க, எண்ணெய் கூட தான் ஊற்றுறீங்கன்னு சொல்லி கேட்கலாம். நான் இந்த டயத்தில் தான் கொஞ்சம் ஊற்றி அடி பிடிக்கிறது மாதிரி இருக்கும். இதுவே நான் அவ்வளோ எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் அடி பிடிக்கிறது மாதிரி இருந்துச்சு. நெய் இப்போ ஊற்றிக்கலாம். ஒரு சில பேர் லாஸ்ட்லேயும் ஊற்றுவாங்க, ஒரு சில பேர் எண்ணெய் கூடயும் ஊற்றிடுவாங்க. நான் இன்றைக்கி இப்போ தான் ஊற்றினேன். இப்போவும் கொஞ்சம் அடி பிடிக்கிறது மாதிரி இருந்ததுனால நான் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பிரியாணி மசாலா, அப்புறம் கொஞ்சம் காரத்தூள், காரத்தை தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. காரத்தூள், கரம் மசாலா, இப்போ பிரியாணி மசாலா, வெறும் காரத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள்லாம் எதுவுமே சேர்க்கல. பட் கலர் பொடிலாம் எதுவுமே நான் எப்போவுமே பிரியாணியில் சேர்க்க மாட்டேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இப்போ எண்ணெய் கொஞ்சம் பத்தாதனால நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். இந்த அளவுக்கு நல்லா எல்லாமே ஒரு கலர்ஃபுல்லாக வரும் பாருங்கள். இதோட நம்ம ஒரு 1/2 லிட்டர் தயிரில் ஒரு பாதி அளவு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா க்ரீமியாக உள்ள தயிர் சேர்த்துட்டு நல்லா இதுவும் கைவிடாமல் நல்லா கிளறணும். நல்லா ஒரு திக்கான எப்படி சூப்பராக வந்திருக்கா, பார்க்குறதுக்கு எப்படி சாப்பிடலாம் போல இருக்குல்ல. நல்லா இந்தளவுக்கு எல்லாமே எதுவுமே வெங்காய தக்காளிலாம் எதுவுமே தெரியல பாருங்கள். நல்லா ஒரு கெட்டியான ஒரு குழம்பு வைக்கிற பதத்துக்கு வந்துடணும். இப்போ நான் கறியை குக்கரில் வேக வச்சுருந்தேன். எப்போவுமே பிரியாணிக்கு குக்கரில் வேக வச்சுருங்க. வேக வச்சு போட்டால் தான் கறி நல்லா வெந்திருக்கும். அதுக்கு சிக்கன்னா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மட்டன் குக்கரில் நல்லா மட்டனை கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவிட்டேன். அதில் குக்கரில் வேக வைக்கும்போது மஞ்சத்தூள், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் சின்ன சீரகம், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். கறி செம்மையே வந்துடுச்சு. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு விசில் தாங்க விட்டேன். ஏன்னா ஆட்டு கறி, நீங்கள் அந்த கறியை பொறுத்து நீங்கள் எத்தனை விசில்னு சொல்லி நான் ஒரு விசில் தான் வச்சேன். அதுவே போதுமான அளவு. என்னடா மட்டன் பிரியாணியில் எலும்பெல்லாம் கிடக்குன்னு பார்க்குறீங்க? இல்லைங்க, எங்கள் ஹஸ்பண்ட் எலும்பு தான் சாப்பிடுவாங்க. அதனால அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. அதனால் போட்டு வச்சுருந்தேன். இப்போ நம்ம கறி வேக வச்சுருப்போம். அந்த வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். இப்போ எனக்கு 1 கிலோ அரிசிக்கு தேவையான தண்ணி அளந்து ஊற்றி நல்லா கிண்டி விட்டு, இப்போ கறி வேக வைக்கும்போது நம்ம மட்டன் வேக வைக்கும்போது குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சுருப்போம். அப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு இருக்கான்னு நீங்கள் குடித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறையாவும் போயிடல. ஏன்னா மட்டன்லேயும் உப்பு இருக்குது. நம்ம தக்காளி வெங்காயம் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு நான் வேக வச்சேன். நீங்கள் எப்படியோ அதுக்கு தகுந்தாப்புல பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து நல்லா வந்துருச்சு பாருங்கள். நல்ல ஒரு வாசமே வந்துருச்சு இந்த மட்டன் இதெல்லாம். இப்போ அரிசியை நம்ம ஏற்கனவே அவங்கவுங்க அரிசி இந்தியா கேட்டு இருக்குது. 1/2 மணி நேரம் ஊற வைக்கிறது இருக்குது, 10 நிமிஷம் ஊற வைக்கிறது இருக்குது.
உங்கள் அரிசி தந்தாப்புல நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நான் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அரிசியை ஊற வச்சேன். அதனால் கரெக்டாக இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு வரும்போது அரிசி நல்லா ஊறிடுச்சு. 2-3 டைம் கழுவி. எப்போவுமே பிரியாணி அரிசி ஊற வைக்கும்போது கழுவி ஊற வைங்க. அரிசி ஊறின பின்னாடி கழுவாதீங்க, அரிசி உடஞ்சிரும். அதனால கழுவி எப்போவுமே அரிசி ஊற வச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு தண்ணி களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி பிரியாணியில் அள்ளி சேர்த்துருங்க. இப்போ அரிசி போட்டு வச்சு நல்லா இப்போ கிண்டி விட்டுறலாம். இப்போவே நல்லா ஒரு வாசனை வருது. இப்போ ஒரு பெரிய லெமன் எடுத்து பாதி தான் நான் இன்றைக்கி புளிஞ்சிருக்கேன். கொஞ்சம் பெரிய லெமன், அதனால் பாதி. ஏன்னா தக்காளியும் போட்டிருக்கோம், அதுலேயும் புளிப்புத்தன்மை இருக்கும். தயிர் போட்டிருக்கோம், அதுலேயும் இருக்குது. இப்போ லெமன், இந்த அளவுக்கு லெமன் போதும். நல்லா புளிஞ்சிட்டு உப்பு, லெமன், இந்த புளிப்பு, காரம் எல்லாம் உங்கள் காரத்தை தந்தாப்புல போட்டுக்கோங்க. எல்லாம் இருக்கான்னு ஒரு கிண்டி விட்டுட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நான் தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். இந்தளவுக்கு வெந்துட்டு, இந்தளவுக்கு எப்போவுமே பிரியாணி இந்தளவுக்கு தண்ணி முழுகிட்டு அப்படின்னு சொன்னால் இந்தளவுக்கு அரிசி வந்தோன்னே பாருங்கள், ஒரு அரிசி கூட உடையலை. அப்படியே சிம்மில் வச்சு தம்மில் போட்டுக்கோங்க. நான்லாம் கீழே எதுக்குமே இது ஒரு எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்துட்டு தோசைக்கல் இருந்தால் கீழே வைப்பாங்க. நான் அதெல்லாம் வைக்கல, சிம்மில் வச்சு விட்ருவேன். இந்தளவுக்கு ஒரு அரிசி கூட உடையில். இடிக்கிற கல் வச்சுருப்போம், அதை தூக்கி எப்போவுமே மூடி போட்டு மூடிட்டு அந்த இடிக்கிற கல்லை தூக்கி மேலே வச்சிட்டேன். ஒரு 10 நிமிஷம் தாங்க இதுக்கு. கரெக்டாக சிம்மில் வச்சு 10 நிமிஷம் போதும். கல்லை எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு கிளறிட்டு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு உடஞ்சிருக்குன்னு. உடையாமல் அரிசி நல்லா உதிரியாக ஹோட்டலில் செஞ்சால் கூட இப்படி வராது. ஆனால் உண்மையாகவே அந்த அளவுக்கு ஒரு செம்மையாக ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது பிரியாணி வருங்கிறத நான் நினச்சி கூட பார்க்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு. இன்றைக்கி பிரியாணி, முட்டை செஞ்சுருந்தேன், தயிர் வெங்காயம், அப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் கோழி ஈரல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து கிரேவி வச்சுருந்தேன். எனக்கு வந்து மட்டன் அவ்வளோவா பிடிக்காது, அதனால் கிரேவி வச்சுருந்தேன். சாப்பாடு மட்டும் போட்டுக்கிட்டேன். இப்போ அந்த ஈரல் கிரேவி, தயிர் வெங்காயம், முட்டை தாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. உண்மையாகவே இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு தயவுசெய்து இது நீங்கள் நல்லாவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட கமாலில் வந்து திட்டிட்டு கூட போங்க. அந்தளவுக்கு செம்மையான டேஸ்ட்டு. ஹோட்டலில் சாப்பிட்டா கூட இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு வராதுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.